The screen clear ஆ தெரியும் நினைக்கிறேன். Morning students. Today we are going to see Unit 6. Unit 6 Prose from 0 to infinitive. From 0 to infinity, biography of Srinivasa Ramanujam. So warm up, they are given warm up. Did you enjoy solving this? This is the riddles, max riddles, isn't it? Was it easy or hard to solve? Do you like mathematics? Give reasons. Mathematics பிடிக்குமா? அதுக்கு ரீசன் என்ன? எப்படியெல்லாம் வந்து ஒரு riddles கொடுத்தா நம்ம அதை வந்து சால்வ் பண்ணலாம். So full and full, this is about the math and Ramanujam. See this. The arithmetic class was in progress. The teacher was solving questions on division. On the blackboard were drawn three bananas. Arithmetic class and the max class நடந்துட்டு இருக்கு. டீச்சர்ஸ் வந்து அந்த கேள்வி ஒரு கொஸ்டின் கொடுத்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிளாக் போர்டில் 3 வாழைப்பழம் வரைஞ்சிருந்தாங்க. We have 3 bananas. The teacher said, and we have 3 boys. Can you tell me how many each will get? Easy math, isn't it? நம்ம வந்து என்னது, இப்போ 3 வாழைப்பழம் இங்க இருக்கு. 3 students, 3 பசங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை பழம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. A smart boy in the front row replied, each will get 1. So முன் வரிசையில இருந்து ஒரு ஸ்மார்ட் பாய், நல்ல ஒரு டேலண்டான பையன்னு சொல்லியிருக்கான், ஒவ்வொருத்தவங்களுக்கும் 1 கிடைக்கும். ரைட், the teacher said. என்ன சொல்றாங்க அவங்க? ரைட், இது சரியான பதில். எஸ், அது நமக்கு தெரியும். 3 பேர் இருக்காங்க, 3 வாழைப்பழம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 3 பேருக்கும் 1 கிடைக்கும். The next, right. The teacher said, now, similarly, if 1000 bananas are distributed among 1000 boys, each will get 1. Isn't it? Isn't that so? இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? 1000 வாழைப்பழம் இருக்கு. 1000 பழங்களை 1000 சிறுவர்களுக்கு மத்தியில நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா ஒவ்வொருத்தனுக்கும் 1 கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ while the teacher was explaining, டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. a boy sitting one corner, என்னது ஒரு கார்னர்ல இருக்கவன், raised his hand and stood up. he raised his hand and stood up, எந்திரிச்சு நிக்கிறான். Sir, the boy asked, if no banana is distributed among no one, will everyone still get 1 banana? இப்போ என்ன சொல்றேன் சார், நான் எனக்கு ஒரு டவுட்னு கேக்குற மாதிரி கேக்குறேன். அப்போ எந்த வாழைப்பழமும் if no banana is distributed among no one, எந்த ஒரு வாழைப்பழமும் யாருக்கு இடையிலையும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு வாழைப்பழம் கிடைக்குமா? 3 பேர் இருக்காங்க, 3 வாழைப்பழம் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் 1 கிடைக்கும்னு நம்ம சொல்லிட்டா ரைட்டு. இப்போ அவங்க டீச்சர் கேட்டது என்ன? 1000 பழங்களை 1000 சிறுவர்களுக்கு நம்ம விநியோகிச்சோம்னா ஒவ்வொருத்தனுக்கும் 1 கிடைக்குமான்னு கேக்குறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? யாருக்குமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த பழத்தை கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஒரு வாழைப்பழம் கிடைக்குமான்னு கேட்டாங்க. There was a roar of laughter in the class. What a silly question to ask. நமக்கே அது என்னது ஒரு வித்தியாசமா தோணுது. யாருக்குமே கொடுக்காதுன்னா அதை எப்படி கிடைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு 1 அப்படின்னு கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. So what a silly question to ask. என்ன ஒரு வேடிக்கையான கேள்வியை கேட்கிறாங்க அப்படின்றாங்க. See, this is the picture of Srinivasa Ramanujan. Quiet, the teacher said loudly and thumped the desk. நம்ம இப்படி ஏதாச்சும் எல்லாரும் சிரிச்சாங்க என்ன செய்வாங்க? டீச்சர்ஸ் அப்படியே தட்டுவாங்க இல்லையா? அதே போல குவாய்ட், பி குவாய்ட், அமைதியா இருங்க, கொஞ்சம் சத்தமா சொல்றாங்க அவங்க. அந்த என்னது அதுல கையை அந்த டெஸ்கையும் தட்டுறாங்க. There is nothing to laugh at. இதுல வந்து சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? I will just explain what he means to say. உடனே இவங்க என்ன சொல்றாங்க? இதுல ஒண்ணுமே இல்ல, இது எதுக்கு சிரிக்கிறீங்க, அவ என்ன சொல்ல வர்றான்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்
For the division of bananas, we divided 3 by 3, saying that each boy will get one banana. For the division of banana, அந்த வாழைப்பழத்தை பிரிக்கும் போது 3 வாழைப்பழம் 3 நபர் அப்படின்னம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பழம். அதே போல 1000 பழங்கள் 1000 பேருக்கு இடையில கொடுக்கும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்னொன்னு கிடைக்கும். Similarly, we divided 1000 by 1000 to get 1. First என்ன சொல்றாங்க, அந்த 3 பேருக்கும் we divided 3 by 3, saying that each boy will get 1 banana. Similarly, we divided 1000 by 1000 to get 1. What he is asking that if 0 banana is divided among 0, will each one get 1? அவன் என்ன கேக்குறானா, 1000 பழங்களை 1000 பேருக்கு இடையில கொடுக்கும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒண்ணு கிடைக்கும். இப்போ இந்த பையன் என்ன கேக்குறான்னா, பூஜ்ஜிய வாழைப்பழம், வாழைப்பழமே இல்ல, நபர்களும் யாருமே இல்ல, அப்போ விடை 1 கிடைக்குமா அப்படின்றதுதான் அவர் கேக்குறாரு. ஆனா விடை என்னது, ஒண்ணுமே இல்ல. எவ்வளவு எக்ஸலண்டா இருக்கு. 1000 பேர் இருந்தா 1000 பனானா கொடுக்குறீங்க. பட் 0 பேர் இருந்தா 0 நபர்கள், பழமும் இல்ல யாரும் இல்ல. ஆனா அதை கழிச்சோம்னா, அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 கிடைக்குமா? எல்லாமே ஈக்குவலா இருக்கும் போது, எல்லாமே ஒன்னு கிடைக்கும் போது 0 இருந்தா 1 கிடைக்குமா அப்படின்றத அவர் கேட்டிருக்காரு. The answer is no. Mathematically, each will get an infinite number of bananas. ஆனா என்னது கிடைக்காது, இதுக்கு விடை எதுவுமே கிடையாது. கணித ரீதியாக ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவுல ஒரு எண்ணிக்கை, முடிவிலி எண்ணிக்கை பணத்தை பெறுவார்கள். இன்ஃபினிட்டினா இது முடிவே இல்லாதது. Then next page. Everyone laughed again. The boys understood the trick. Arithmetic had played upon them. What they could not understand was why the teacher late complimented the boy who had asked that absurd question. இப்போ என்னது, எல்லாரும் மறுபடியும் சிரிச்சாங்க. டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமும் சிரிக்கிறாங்க. அந்த பசங்க அந்த தந்திரத்தை புரிஞ்சுட்டாங்க, அந்த ட்ரிக்க. ஏன்னா அந்த எண் கணிதம் அவங்ககிட்ட விளையாண்டுருக்கு. அதாவது அவங்களால புரிய முடியாதது என்னன்னா, அந்த டீச்சர் ஒரு அப்சர்ட் கொஸ்டின், அந்த அபத்தமான ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருந்தவன ஏன் பாராட்டினாங்கன்றத அவங்களுக்கு ஒரு டவுட். சம்பந்தம் இல்லாம ஒரு கேள்வியை கேட்டா அந்த டீச்சர் சத்தம் போட்டு இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்னு கேட்டு உட்கார வச்சிடணும் இல்லையா? ஆனா இந்த டீச்சர் அவருக்கு ஒரு விளக்கமும் சொல்லி குட், இவன் இந்த மாதிரிதான் கேட்கிறான்னு சொல்லி அவனை பாராட்டுற ரீதியில சொல்றதுனால பசங்களுக்கு எல்லாத்துக்குமே மறுபடியும் சிரிப்பு வந்துருச்சு. The boy had asked a question that had taken mathematicians several centuries to answer. அந்த பையன் அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்கு நிறைய சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிசியன்ஸ் பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. அவர் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு விடை கண்டுபிடிக்க பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. Some mathematicians claimed that 0 divided by 0 was 0. Some mathematicians, சில mathematicians சொல்றாங்க 0 when we divide by 0 we will get 0 only. Isn't it? It was an Indian mathematician, it was an Indian mathematician Bhaskara, underline பண்ணிக்கப்பா, Bhaskara, Indian mathematician Bhaskara, who proved that it is infinity. So our Indian mathematician Bhaskara, what he told us, the answer is infinity, முடிவு இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்கார். The boy who asked the intriguing question was Srinivasa Ramanujan. இப்போ அவரு யாரு, வாழ்நாள் முழுவதும் இந்த கொஸ்டினை யாரு கேட்டாரோ இந்த கேட்டவர் யாரு, அவர் தான் ஸ்ரீனிவாச ராமானுஜம். Throughout his life, whether in his native Kumbakonam or Cambridge, underline பண்ணிக்கங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவரோட சொந்த ஊரான கும்பகோணமா அல்லது கேம்பிரிட்ஜ் இதுல தன்னுடைய டீச்சர்ஸ
கான்சென்ட்ரேட் பண்ணியே எல்லா மேத்ஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டினையும் கேட்டுக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சார். He was always ahead of his mathematics teachers. கும்பகோணத்துல இருக்கப்பையும் சரி, கேம்பிரிட்ஜ்ல இருக்கும் போதும் சரி, மாற்றி மாற்றி மேத்ஸ்ல இது என்ன வரும் அது என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தார். Then the question, see the question, what was the reaction of the classmates to Ramanujan's question? The classmates laughed loudly to Ramanujan's question, isn't it? So we will discuss the question answer in the next class. Okay, today we are going to see all parts, then remaining we will see in the next class, even the question answer also. Ramanujan was born in Erode in Tamil Nadu on December 22nd, 1887. Underline பண்ணிக்கோ. Where did Ramanujan born? என்கிட்ட Ramanujan was born in Erode. ஈரோட்ல பிறந்தாரு in Tamil Nadu on December 22nd, 1887. His father was a petty clerk in a cloth shop. அவருடைய அப்பா யாரு? ஒரு ஈரோட்ல இல்ல, ஒரு சின்ன துணி கடையில ஒரு கிளர்க்னா ஒரு எழுத்தராக இருந்தார். இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி. From early childhood, it was evident that he was a prodigy. அப்படின்னு சொல்லலாம். ஒய் வந்து சைலண்ட் வரும். ப்ராட்ஜி அப்படின்னா என்னது? அவரு குழந்தை பருவத்துல இருந்தே, ஆரம்பத்துல இருந்தே அதிசயத்தக்க ஒரு அதிமேதாவியாக இருந்தார். See the meaning. What is the meaning? Prodigy, a child who shows a great ability at a young age. சின்ன குழந்தையில இருந்து நிறைய ஒரு கேள்விகள், ஒரு வித்தியாசமானதா இருக்கும். இப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு 20 years ஒரு 18 years 19 years அப்புறம் யாருக்கு எந்த ஒரு நாலேஜும் அந்த அளவுக்கு வளர்றது கிடையாது. ஃப்ரம் த சைல்டு நியர்லி 3 years to ஸ்கூல் ஏஜ் முடியறதுக்குள்ள உனக்கு வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் கிடைச்சு நீ ஏதாச்சும் ஒரு வழியில போகணும்ன்ற ஒரு எய்ம் இருந்தா தான் அதை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த ஏஜ் தான் நம்மளோட மைண்டை வந்து கிரியேட்டிவா ஒர்க் பண்ணக்கூடியது. அந்த ஏஜ்ல அனாவசியமா நம்மளோட லைஃப ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. டான்ஸ் அண்ட் கிரிக்கெட் அதுல பார்த்துருக்கோம், அது ஒரு போயம் இருக்கு. தென் நெக்ஸ்ட் நம்ம எப்பயுமே நம்மளோட லைஃப் அந்த ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை பார்த்துருக்கோம் இல்லையா? ரொம்ப அனாவசியமான விஷயங்கள்ல நம்ம தலையிடக்கூடாது. நம்மளோட எய்ம் என்னவோ அதை இந்த சைல்ட்ஹுட் ஏஜ்ல நம்ம பார்க்கணும். From early childhood, it was evident that he was a prodigy. Senior students used to go to his dingy house to get their difficulties in mathematics solved. Underline பண்ணிக்கோ. What is the meaning for dingy? A dark and dirty place. How was his house? Is not like a bungalow itself. உங்களோட வீடு பங்களா மாதிரி கிடையாது. ரொம்ப ஒரு சின்ன மங்களா இருக்கும், அழுக்கடைஞ்ச மாதிரி. அந்த மாதிரி வீட்டுக்கு நோக்கி தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் when they want to clear the doubt கிளியர் பண்றதுக்கு அங்க அவர் அந்த வீட்டுக்கு தான் தேடி வந்தாங்க. So senior students used to go to his dingy house to get their difficulties in mathematics solved. At the age of 13, Ramanujan was lent a book on advanced trigonometry written by S.L. Loney. At the age of 13, 13 வயசுல என்ன செஞ்சாரு ராமானுஜம்? ஒரு கல்லூரி, ஒரு காலேஜ் லைப்ரரியில இருந்து லோனி, he is a very famous mathematician. ஸோ அவரோட அந்த லோனியோட ட்ரிக்னாமெட்ரிய எப்படியோ அந்த லைப்ரரியில இருந்து வாங்கிட்டார். Not only did he master this rather difficult book, but also began his own research. He came forth with many mathematical theorems and formulae not given in the book, though they had been discovered much earlier by great mathematicians. ஸோ அவர் அந்த புக்கை வாங்கிட்டு அந்த புக்கில் இருந்து, அந்த புத்தகத்துல இருந்து அந்த நெக்ஸ்ட் இன்னும் நிறைய ஒரு டிஃபிகல்ட் புக்ல இருந்து அவருடைய தன்னுடைய மேதாவி அப்படின்றத நிரூபிச்சார். அண்ட் ஆல்சோ he
he began his own research. அவரோட சொந்த ஆராய்ச்சியும் ஆரம்பிச்சார். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மேத்தமெட்டிஷியன் கணிதியல் வல்லுநர்கள் பல கோட்பாடுகளை முன்னாடி அந்த தியரிஸ்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தியரிஸை அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த புத்தகத்துல வராத என்ன ஒரு ஃபேமஸ் புக்கு ரீட் பண்றாரோ அந்த புக்ல எது இல்லையோ இல்லாத பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சார். ஸோ அந்த புத்தகத்துல வராத அங்கே கொடுக்கப்படாத அந்த ஃபார்முலாவோட ப்ளூரல் தான் ஃபார்முலே. அந்த மேக்ஸ் அந்த ஃபார்முலாஸை எல்லாத்தையுமே அந்த அந்த தியரிஸ் எல்லாத்தையுமே அவர் தியரம்ஸ் அண்ட் ஃபார்முலே எல்லாத்தையுமே அவர் வெளியிட்டார். The most significant turn came 2 years later when one of his senior friends showed him the book, A Synopsis of Elementary Results in Pure Applied Mathematics, a collection of 4,865 formulas and theorems without proof by G.S. Carr. The G.S. Carr பற்றி நீங்க தமிழ்ல படிச்சிருக்கீங்கப்பா. இந்த ஃபேமஸ் மேத்தமெட்டிக்ஸ் ராமானுஜ பத்தி என்னென்ன சொன்னாருன்னு சொல்லி தமிழ்ல நீங்க படிச்சிருக்கீங்க. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் லைஃப்ல, அவரோட லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் வந்துச்சு. அதுதான் அது வந்து டேர்ன் கேம் 2 years later when one is senior friends. அவரோட லைஃப்ல ஒரு திருப்பு முனையா ஒரு தருணம் வந்துச்சு. யாருன்னா அவரோட மூத்த நண்பர்கள், சீனியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒருத்தர் ஜார்ஜ் ஷோவார்ட் காரின். அவரோட கணிதத்தில் அடிப்படை முடிவுகளின் சுருக்கம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை காமிச்சார். ஜிஎஸ் என்னது, மீனிங் ஃபார் ஜிஎஸ் ஜார்ஜ் ஷோபிரிட்ஜ். அவரோட ஒரு ஃபேமஸான கணிதத்தின் அடிப்படை முடிவுகளின் சுருக்கம்ன்ற புக்கை அவர் ஃப்ரெண்டு வந்து அவர்கிட்ட காமிச்சார். For a boy of 16, the title itself must be frightening. But Ramanujan was delighted. 15 வயசு பையனுக்கு நமக்கே பார்த்தா அந்த தலைப்பு ஒரு வித்தியாசமா இருக்கு இல்லையா? மேக்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்ணவே அந்த தலைப்பை பார்த்துட்டா பயப்படணும். சின்ன பையப்பா இது பார்த்தாலே ஒரு வித்தியாசமா இருக்கேன். பட் அவன் என்ன பண்ணிட்டான், அது வந்து அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்த. Delighted means happy. He took the book home and began to work on the problems given in it. This book triggered the mathematical genius in him. என்ன பண்ணிட்டாரு, அந்த புக்கை வீட்டுக்கு கொண்டு போய் அதுல இருக்கக்கூடிய அந்த மேக்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண ஆரம்பிச்சார். So this book only very great stimulation in his life. இந்த புத்தகம் தான் அவருக்கு என்னது, அந்த கணித மேதை அப்படின்றத அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணி எழுப்பி விட்டது இந்த புக்கு தான். So this book triggered the mathematical genius in him. Mathematical ideas began to come in such a flood to his mind that he was not able to write all of them down. So mathematics ideas, whatever mathematics ideas, it changes his mind. ஒரு மனசுல என்னது began to come in such a flood, ஒரு வெள்ளம் போல. எப்ப பார்த்தாலும் அது என்ன இருக்கு அவரால் வந்து அந்த உருவானதை எழுதி வைக்க முடியல. அவர் மைண்ட்ல தோணுன அந்த மேக்ஸை பத்தின விஷயங்களை எழுதி வைக்க முடியல. அவ்வளவு வெள்ளம் போல. இதுதான் அந்த பர்சன் மெட்டஃபர்னு சொல்லுவோம். வெள்ளம் போல அவர் மனசுல உருவாகிட்டே இருந்துச்சு. He used to do problems on loose sheets of paper or on a slate and jot the results down in notebooks. அவர் இப்ப நிறைய எழுத வேண்டியது இருக்கு. அவர் தனித்தனியா சின்ன பேப்பரா எடுத்து அதுல எழுதியிருக்காரு. தென் ஸ்லேட், நம்ம ஸ்லேட் சின்ன பிள்ளைங்க எழுதுங்களா ஏபிசிடி, அந்த ஸ்லேட்லயும் என்ன பண்ணியிருக்காரு, அதை எழுதி அதுக்கு ஆன்சர் பார்ப்பாரு. ஏன்னா ஸ்லேட்டா சீக்கிரம் அழிச்சிடலாம் இல்லையா? டைரக்டா நோட்ல எழுதாம அவர் இந்த ஸ்லேட்ல எழுதி அதுக்கு ப்ராப்ளம் ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தென் அதோடைய ரிசல்ட்ஸை தான் தன்னோட கணிதங்களுக்கான தீர்வுகளை எழுதி பார்ப்பாங்க. தென் அது தனியா ஒரு நோட்ல எழுதுவார். Before he went abroad, he had filled 3 notebooks, which later became famous as Ramanujan's Freight notebooks. So அவர் வந்து வெளிநாடு செல்றதுக்கு முன்னாடி, வெளிநாடுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது இன்னும் அவரோட ஆட்டோபயோகிராஃபி வாசிச்சு பார்த்தோம்னா தெரியும். அவரை பத்தி
இந்த ஜான் டூயி, இந்த ப்ரோஸ் இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் அவரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவரை பாராட்டு தெரிவிச்சு எழுதினாங்க. நீங்க இங்க வாங்க, இங்க மேக்ஸ் கட்டி நம்ம ரிசர்ச் பண்ணலான்றத அங்க நிறைய அவருக்கு வந்து அழைப்பு வந்தனால அவரை ஃபாரின் இப்ப கிளம்ப போறார். தென் பிஃபோர் ஹி வென்ட் அப்ராட், அந்த வெளிநாடு போறதுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட 3 குறிப்பேடுகளை நிரப்பினார். He filled 3 notebooks, 3 நோட்டை நிரப்பினார். தென் ராமானுஜரோட அந்த தெளிவாகப்பட்ட அந்த குறிப்பேடுகள் அவர் எப்படி ரஃப் சீட்ஸ் அந்த ஸ்லேட்ல எழுதி எழுதி தனியா ஒரு நோட் எழுதினா இதே ஒரு 3 பெரிய நோட் ஆயிடுச்சு. அந்த நோட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதை ராமானுஜரோட ஃப்ரைட் நோட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ராமானுஜன் ஃப்ரைட் நோட் புக்ஸ். அவர் வந்து ஆராய்ச்சியாளராக மாறுறதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ண புக்ஸ். Question answer we will discuss later. Although Ramanujan secured a first class in mathematics in the matriculation examination and was awarded the Subramanian Scholarship, he failed twice in his first year out examination in college as he neglected other subjects such as history, English and physiology. So ராமானுஜத்துக்கு என்ன ஆச்சு, செக்யூர்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்காலர்ஷிப். மெட்ரிகுலேஷன் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு. அதுல அவர் தக்க வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் வந்து இன் ஹிஸ் காலேஜ் எக்ஸாமினேஷன் அந்த செமஸ்டர் எக்ஸாம்ல 2 தடவை அவரு ஃபெயில் ஆயிட்டார். அதுலயும் முக்கியமா எந்தெந்த பாடத்துல அவர் வந்து தவிர்த்தார், அவாய்ட் பண்ணாரு, ஹிஸ்டரி, இங்கிலீஷ், பிசியாலஜி. ஸோ இந்த மாதிரி பாடங்களை அவர் தவிர்த்தனால 2 தடவை அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டார். இதுக்காண்டி நீங்களும் கேட்கக்கூடாது, அவர் ஃபெயில் ஆனார்ல, அவர் அவ்வளோ பெரிய மேத்தமெட்டிஷியன் ஆனார்ல, நாங்க ஃபெயில் ஆனா எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து உங்க மைண்ட்ல இருக்கும். எது ஒண்ணுல நம்ம கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கோ அதுல அச்சீவ் பண்ணி போறப்போ மற்றதுல நமக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரதான் செய்யும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஏனோ தானே இருந்தோம்னா எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படி பார்த்தா அப்துல் கலாமுக்குமே மேக்ஸ் வராதுன்னு சொல்லி அவர் வெளியில அவ்வளவு தடவை அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதோட விங்ஸ் ஆஃப் ஃபயர்ஸ் அவரோட ஆட்டோபயோகிராஃபில பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு இடத்துல நம்ம ஒமிட் பண்ணப்படுறோம்னா இன்னொரு இடத்துல நம்மளோட கிரேட் சுப்பீரியரா அங்க நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், பதிவு செய்யணும். அதுக்குரிய ஆராய்ச்சியில இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லா நாலேஜும் வந்துடாது. தென் ஒரு நாலேஜை நம்ம ரொம்ப கான்பிடென்டா அச்சீவ் பண்ணணும்னு எய்ம் பண்ணிட்டோம்னா மத்ததுல கொஞ்சம் சறுக்கல்கள் வரத்தான் செய்யும். disappointed his father. இந்த மாதிரி அவர் வந்து நெக்லெக்ட் ஆகி ஃபெயில் ஆனதுக்கு அவங்க அப்பா வந்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டார். When he found the boy always scribbling numbers and not doing much else, he thought Ramanujan had gone mad. ஸோ இந்த மாதிரி ஃபெயில் ஆகாம ஒரு அப்பாவுக்கு அஸ் பேரண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் மேக்ஸ் வீட்டுல நம்பரா போட்டுட்டு இருக்கவும் அவங்க அப்பாவுக்கு இந்த பையன் இருக்கிறதுல ராமானுஜனுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. அவர் ஒரு பைத்தியம் ஆயிட்டியான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா ஒரு அஸ் பேரண்ட் அவருக்கும் ஒரு மைண்ட்ல ஆசை இருக்கும்ல, பையன் படிக்கணும், ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு சொல்லி. ஸோ பாதி பாடத்துல ஃபெயிலும் ஆறான், அது எனி டைமும் மேக்ஸை வச்சு சொல்லிட்டே பார்த்துட்டே இருக்கல. ஸோ இட்ஸ் ஹி பிகேம் மேட் அப்படின்னு நினைக்கிறார். Ramanujan began to look for a job. He had to find money not only for food but for papers as well to do his calculations. ராமானுஜன் என்ன செஞ்சார், இப்போ வேலை தேட ஆரம்பிச்சார். அவரு சாப்பாட்டுக்காக மட்டும் வேலை கேட்கல, அவர் எதுக்காண்டி முக்கியமா கேட்கிறாரு, கணக்கு எழுதி பார்க்கறதுக்கு பேப்பர் வேணும். அந்த பேப்பருக்காக, அந்த கால்குலேஷன் போட பேப்பர் வேணும்ன்றதுக்காக முக்கியமா வேலை தேட ஆரம்பிச்சார். He needed about 2000 sheets of paper every month. பாருங்க, இமேஜினே பண்ண முடியல இல்லையா? ஒரு மாசத்துக்கு எத்தனை சீட்ஸ் பேப்பர் அவருக்கு வேணுமா? 2000 சீட்ஸ் பேப்பர் வந்து அவருக்கு தேவைப்படுது. Ramanujan started using the piece of paper he had picked up. அவர் சில நேரத்துல என்ன செஞ்சாரு, அந்த குப்பையில தெருவுல கிடக்கிற பேப்பரை கூட எடுத்து மேக்ஸ் போட ஆரம்பிச்சாரு. அந்த கசக்கி போட்டிருப்பாங்கல்ல,
கசங்கன பேப்பர் மாதிரி போட்டுருப்பாங்களா அந்த பேப்பரை கூட எடுத்து அவர் இந்த மேக்ஸ் சம்ஸ் போட்டு பார்க்க யூஸ் பண்றார். Unkempt and uncouth, he would visit officers, showing everyone his trade notebook and telling them that he knew mathematics and could do a clerical job. Unkempt and uncouth. What's the meaning unkept? Not neat and or cared for. And uncouth means behaving in an unpleasant way. அந்த unpleasant வேலை சார் இந்த நோட்டை பாருங்க சார், நான் மேத்ஸ் எவ்வளோ போட்டிருக்கேன் சார், எனக்கு ஒரு வேலை கொடுங்க சார். ஸோ இந்த நான் வந்து மேத்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நான் செய்கிறேன் சார் சரி அன்கெம்ட் வே அண்ட் ஒரு நீட்னஸ் இல்லாமல் ஏனோ தானோன்னு போய் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு ஒர்க்குக்கு போனால் எப்படி போகணும் அந்த மாதிரி இல்லாமல் ஏனோ தானோன்னு போய் ஷோயிங் எவ்ரி ஒன் இஸ் ட்ரேட் நோட் புக், ஒவ்வொருத்தவங்ககிட்ட இந்த ட்ரேட் நோட் புக்ஸை காமிக்கிறார். அண்டு என்ன சொல்கிறாரு, நியூ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் குட் டூ எ கிளரிக்கல் ஜாப், மேத்ஸ் நல்லா தெரியும் அண்ட் கிளரிக்கல் ஜாப் நான் பார்க்குறேன்னு சொல்கிறார். But no one could understand what was written in the notebooks, and his applications for jobs were turned down. No one could understand. யாருக்குமே அவரை புரிஞ்சுக்க முடியல. அவர் புரியுது இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து எனக்கு மேக்ஸ் தெரியும் சார், நான் இவ்வளோ எழுதிருக்கேன் சார் அப்படின்னு வெறும் ஃபார்முலாஸையும் வெறும் அந்த தியரிஸுமே காமிச்சா நிறைய பேருக்கு அது புரியவே இல்லை. ஸோ அவருடைய வேலைக்கான அந்த விண்ணப்பங்கள் அப்ளிகேஷன்ஸ் எவ்ரிதிங் ஜாப்ஸ் வர் டர்ன் டவுன், விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. அவருக்கு வேலை கொடுக்குற ஒரு வாய்ப்பே இல்லாம போச்சு. Luckily for him, he at last found someone who was impressed by his notebook. ஓகே, ஒரு அதிர்ஷ்டவசமா அதாவது நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு லைஃப்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கல, கண்டிப்பா கடவுள் ரூபமா ஏதாச்சும் ஒரு ரூபத்துல ஒருத்தவங்க நம்ம லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட நமக்கு வழிகாட்டுறதுக்கு அல்லது நமக்கு ஒரு ஊன்றுகோலா கண்டிப்பா வருவாங்க. அந்த மாதிரி வந்தவனா then luckily for him he at last found someone who was impressed by his notebooks. ஒருத்தவங்க ஒரு நோட்டு புத்தகத்துல ரொம்ப அவரால் இம்ப்ரெஸ் ஆனவங்க அவரை கூப்பிட்டாங்க. He was the director of Madras Port Trust, Francis Spring, and he gave Ramanujam a clerical job on a monthly salary of ₹25. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ப்ளூ இதெல்லாம் பண்ணுமே இது அந்த அன்கெம்ட் அன்கவுட்டுக்கு முன்னாடி பார்ப்பா. சம்டைம்ஸ் ஈவன் ஸ்கிராப்ஸ் ஆஃப் பேப்பர் ஹி ஃபவுண்ட் லையிங் ஆன் த ஸ்ட்ரீட். மேலே பார்ப்பா, அந்த மேலே வந்து அவரோட பேப்பர் வந்து குப்பையில கிடக்கிறதே எடுத்துருப்பாரு. சம்டைம்ஸ் ஹி யூஸ் எ ரெட் பென் டு ரைட் ஓவர் வாட் வாஸ் ரிட்டன் இன் ப்ளூ இங்க். அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் ஹி ஹேட் பிக்ட் அப். ப்ளூல இங்க்ல எழுதியிருப்பாங்கல்ல அந்த பேப்பரை எடுத்து இவர் என்ன செய்வார்னா ரெட் இங்க்ல அந்த மேக்ஸ் கால்குலேஷன் போட்டு பார்ப்பாரு. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பென்சில் எழுதியிருந்தா பென்சில் எடுத்து அழிச்சிட்டு எழுதி பார்ப்பாரு. இல்லை ப்ளூல இருந்துச்சுன்னா ரெட்ல இருந்துச்சுன்னா ப்ளூ, இது ஆப்போசிட் கலர்ல அது மேல 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 அவர் ஒர்க் பண்ணி பார்த்திருப்பாரு. He was the director of Madras Port Trust. அவரு யாரு, இவரால் இன்ஸ்பயர் ஆனவர் யாரு, அந்த துறைமுகம் சென்னை துறைமுகத்தோட அறக்கட்டளையோட டைரக்டர் பிரான்சிஸ் ஸ்பிரிங். அவரோட பேர் என்ன, பிரான்சிஸ் ஸ்பிரிங். தென் அவர் ராமானுஜருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்தாரு சேலரி, 25. அப்போல்லாம் ஒரு பெரிய பணம். லேட்டர் some teachers and educationists interested in mathematics initiated a move to provide Ramanujam with a research fellowship. ஸோ அதுக்கப்புறம் என்னது, இன்னும் சில ஆசிரியர்கள் வந்து கணித ஆர்வமுள்ள ஒரு கல்வியாளர்கள், ஆராய்ச்சி எஜுகேஷனல்ஸ் கல்வியாளர்கள், அவங்க இணைஞ்சு ஒரு கூட்டு ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க. They started that mathematics initiated to move Ramanujam with a research fellowship, ஒரு ஆராய்ச்சி நடவடிக்கை தொடங்கினாங்க. And May 1st, 1913, the University of Madras granted him a fellowship of 75 a month, though he had no qualifying degree. So on May 1st, 1913, என்ன பண்றாங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அவரோட அந்த கூட்டு ஆராய்ச்சிக்கு ஃபெல்லோஷிப் அவார்டுன்னு கொடுப்பாங்கப்பா. இப்பயும் இருக்கு நம்ம காலேஜில் வந்து அந்த ரிசர்ச் பண்ண பிஹெச்டி படிக்கிறோம்னா அந்த ஃபெல்லோஷிப்னா அதுக்கு வந்து தனியாக அவங்க பேமெண்ட் கொடுப்பாங்க. நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போதே நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரு அவார்டு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இவர் வந்து டிகிரி முடிக்காட்டாலுமே
அவர் இளங்கலை பட்டம், நான் இளங்கலை பட்டம் கூட முடிக்கல, ஆனாலும் அவரோட திறமையை பார்த்து அவருடைய அந்த கூட்டு ஆராய்ச்சிக்கு மாதம் எவ்வளவு கொடுத்தாங்களாம், 75 rupees கொடுத்தாங்க. Can you write the answer for this? What were the subjects? Neglect, easy question இல்லையா? என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து ராமானுஜனால நெக்லெக்ட் பண்ணப்பட்டுச்சு? History, English and Physiology. Which university granted him a fellowship of ₹75 a month? இதுக்கெல்லாம் நீங்க அப்படியே ஆன்சர் மார்க் பண்ணிக்கலாம்ப்பா, இந்த பேராகிராஃபே இருக்கு. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் எது வந்து அவருக்கு 75 அமௌண்ட் ஃபெல்லோஷிப் அவார்டு கொடுத்தது? University of Madras granted him a fellowship of ₹75 a month. Then here, what was the reaction of the classmates to Ramanujan's question? The classmates roared loudly. Near itself you write, roared loudly to Ramanujan's question. What did the Indian mathematician Bhaskara prove? 0 divided by 0. அடுத்த முன்னாடி பேரால இருக்கு பாருங்க. 0 divided by 0 was 0 since it is infinity. அந்த பாஸ்கரான்றதுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க, பாஸ்கரான்றதுக்கு பக்கத்துல அந்த ஆன்சர் இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் அந்த இன்ட்ரிகிங் இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. 0 divided by 0 was 0 since it is infinity. This is what the Indian mathematician Bhaskara proved. And third question, where did Ramanujan get Loni's trigonometry book from? Ramanujan வந்து எங்க வந்து Loni's trigonometry book வாங்கினாரு? Ramanujan got, get வந்து gotten மாறும். Ramanujan got Loni's trigonometry book from a college library. College library ல இருந்து அவர் அந்த புக் வாங்கினார். Then fourth question, where did Ramanujan do his mathematical problem? Mathematical problems எங்க வந்து அவர் பண்ணாரு? Ramanujan did his, do did மாறிடும்பா. Ramanujan did his mathematical problems on loose sheets. எதெல்லாம் பண்ணாரு? loose sheets on paper, உதிரி உதிரி paper, or on a slate, the slate ல, and write the results in a notebook. Write the results in a notebook. அந்த கொஸ்டினுக்கு முன்னாடி மேலேயே இருக்க பாருங்க. சரி, அதுக்கு அடுத்து the next, see here, this is a summary. Before that, we can see about the Ramanujan. Srinivasa Ramanujan, 22nd December 1887, 26th April 1920, was an Indian mathematician who lived during the British rule in India. So, British rule இருக்கும்போது இந்தியால வந்தவர். Though he had almost no formal training in pure mathematics, mathematics pure training இல்ல, he made substantial contributions to mathematical analysis, number theory, infinite series, and the continued fractions, including solutions to mathematical problems considered to be unsolvable. He was born on 22nd December 1887 in a Tamil Nadu Brahmin Iyengar family in Erode, Madras Presidency, now Tamil Nadu. So, Tamil Nadu சொல்லலாம். The man who knew infinity, a life of genius, a life of the genius Ramanujan is a biography of Ramanujan, written in 1991 by Robert Kringle and published by Washington Square Press. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய அவார்டு அவர் அப்ரிசியேட் பண்ணி நிறைய பேர் புக்ஸ் எழுதினாங்க. See, this is the mind map. So today you can write glossary. You can write it in your fair note. Glossary, then mind map and summary. Next, and discuss பண்ண அந்த 6 questions. நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 6 questions இன்னைக்கு நோட்ல எழுதுங்க. பண்ண அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மீதி தான் நெக்ஸ்ட் வீக்ல எழுதலாம். மொத்தமா பெண்டிங் வச்சு எழுதாதீங்க. See that mind map. Srinivasa Ramanujan, born in Erode on 22nd December 1887. From childhood was a prodigy. At 13 began his own research on trigonometry. Used to do problems on loose sheets and enter the results in notebooks.
secured first class in mathematics in metric exam. Metric la first class pass panna. Took up clerical job in Madras Port Trust, salary ₹25. So in the pakadakadala next class la paapom. Sent 120 theorems and formulae to GH Hardy. GH Hardy வந்து அந்த நாட் அந்த அப்ராட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன். அவருக்கு எத்தனை தியரம்ஸ் அனுப்பியிருக்காரு? 120 தியரம்ஸும் ஃபார்முலேவும் அனுப்பியிருக்காரு. Continue his research with determination. ஒரு டிட்டர்மினேஷனோட அவரோட ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணார். Suffered from tuberculosis, but at last எதனால அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டார்? tuberculosis. Also an astrologer and a good speaker. நல்ல ஒரு astrologer and good speaker also. Gave lectures on subjects like God, zero and infinitive. அவர் என்ன மாதிரி ஒரு சொற்பொழிவுலாம் கொடுத்திருக்காரு? கடவுளை பற்றியும் ஜீரோவை பற்றியும் அண்ட் முடிவிலி இன்ஃபினிட்டியை பற்றியும் நிறைய ஸ்பீச் அவரு கொடுத்திருக்காரு. Then this is the summary part. Summary, this is a very big one. So you can stop the video and write. See this summary, this lesson from zero to infinity is the biography of Srinivasa Ramanujan. He was an Indian mathematician who lived during the British rule in India. His knowledge of mathematics was extraordinary. One day, when the arithmetic class was in progress, his teacher was solving questions on division. When the teacher asked the questions, if there were 3 students and 3 bananas, how many each student would get? A smart boy replied that each one would get 1 banana. Then he proceeded to ask if 1000 bananas are distributed among 1000 boys. Would each one get 1 banana? Still get just one. Sorry, Ramanujan stood up and asked his teacher, if no banana is distributed among no one, would everyone still get 1 banana? All the other students laughed at this silly question, but the teacher understood his question and explained to the students what he had asked. If 0 banana is divided among 0, would each one get 1? The answer would be no. Mathematically, each would get as one infinite number of bananas. The boy had asked a question. It had taken mathematicians several centuries to answer. So remaining we will discuss in the next class. This one and the question answer paragraph part. நீ ஃபுல்லாவே ஆனா எழுதிருந்த 25 வரைக்கும் எழுதிருப்பாரு. ப்ளீஸ் 25 இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க அந்த இதையும் கூட ரீட் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் முடிக்கவும் இதை ரீட் பண்ணுவோம். Ramanujan was born in Erode in Tamil Nadu on December 22nd, 1887. From early childhood, it was evident that he was a prodigy. Senior students used to get his assistance in solving math problems. At the age of 13, see the age, only 13 years old, he began his own research on trigonometry. The book Synapses of Elementary Results in Pure Applied Mathematics by George Sobridge called the genius in Ramanujan. He used to do problems on lucid and enter the results in notebooks which are now famous as Ramanujan's Fate notebooks. Although Ramanujan secured a first class in mathematics in a matriculation examination and was awarded the Subramanian Scholarship, he failed twice in his first year of examination in college as he neglected other subjects such as history, English, physiology. He searched for a job for food and papers to do calculations. The director of Madras Port Trust gave a clerical job to Ramanujan on a monthly salary of ₹25. Okay. You can see that in the next class.